கேட்டா நல்லா சாப்பிடுறேன், ஹெல்தியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. So is obesity a sign of prosperity? Okay, so obesity was seen as a sign of prosperity. எப்பனா around 3-4 decades ago நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்கிற டைம். அதாவது இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து ஒரு மீல் 2 மீல் சாப்பிட்டு தான் வாழ்வாங்க. அவங்களுக்கான மீலோட கேலரிஸ் வந்து will be burnt. So they always be thin. So அந்த ஸ்டேஜ்ல வந்து 3 வேளை சாப்பிடுறவங்க வந்து லக்ஸுரி. அவங்க வந்து they will be bit healthy. அப்ப ஹெல்தினா குண்டா இருப்பாங்க. சோ அந்த ஜெனரேஷன்ல அப்ப வந்து குண்டா இருந்தீங்கன்னா ஹெல்தி, குண்டுனா அப்பவே குண்டு கிடையாது, அது வந்து ஹெல்தி. இது எல்லாமே அண்டர் வெயிட் இருப்பாங்க. சோ நார்மல் வெயிட் இருக்கவங்க ஹெல்தின்னு. அது கொஞ்சம் கொஞ்சமா ஜெனரேஷன் ஆக கொஞ்சம் குண்டானா ஹெல்தி ஆரம்பிச்சது. இப்ப ஒபிசியே ஹெல்தி ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இட்ஸ் a misnomer. It is 100% unhealthy. And இப்போ ஒபிசிட்டினால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன டாக்டர்? சரி, ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி வந்து இனிஷியலா பார்த்தோம்னா ஒரு 5 கிலோல இருந்து 10 கிலோ வரைக்கும் போறப்ப என்ன ஆகும்னா பாடி வந்து மொமெண்டம்னு சொல்லுவோம். நம்ம நடக்கிறப்ப நிக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், மசில்ஸ், போன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரென்த் கிரியேட் பண்ணி நெகட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி நிக்கும். அந்த மொமெண்டம் வெயிட் அதிகமாக ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா போறப்ப இன்ஜுரி சான்சஸ் அதிகம். அந்த இன்ஜுரி சான்ஸ் அதிகமாகறப்ப பாடி என்ன பண்ணும், அதை கன்சர்வ் பண்றதுக்காக அதோட மெக்கானிசம் என்ன, உங்களை சோம்பேறி ஆக்கும். ஸோ திஸ் இஸ் பாடிஸ் ரெஸ்பான்ஸ். சோம்பேறி ஆக்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் போடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல தாண்டிச்சுன்னா சேம் சாப்பாடு, சேம் ஆக்டிவிட்டிஸ் நீங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பிளஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணாதான் உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் குறையும். ஸோ ஹார்மோன்ஸ் கம்மியாகிறப்ப ஆர்கன் எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஆர்கன் வந்து ஜெனட்டிக்கா வீக்கா இருக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப குடும்பத்துல சுகர்னு வச்சுங்களேன், அவங்க சுகர் வந்துடும். குடும்பத்துல பிபி இருந்தா அவங்க பிபி வந்துடும். இது மாதிரி குடும்பத்தில் தைராய்டு ப்ராப்ளம் வரும். இன்ஃபர்டிலிட்டி சான்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு ஜெனட்டிக்கா என்னென்ன மேக்கப் இருக்கோ அந்த மேக்கப் பொறுத்து டிசீஸ் வர ஆரம்பிக்கும். அதையும் மீறி நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா மார்பிட் ஒபிசிட்டியா போச்சுன்னா உங்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே குறைய ஆரம்பிச்சிடும். வாழ்நாட்கள்ல 80 வயசு வாழ்றவங்க வந்து 12 வயசு 15 வயசு கம்மியாயிரும். அதனாலதான் ஹார்ட் அட்டாக்ல 30 வயசு 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வர காரணமே அதுதான். ஆக்டிவிட்டிஸே பண்ணாம இருக்கிறது. உடம்புல வந்து அந்த புது நாணம் எல்லாம் வளரணும், அதுக்கு ஒண்ணு ஆக்டிவிட்டி பண்ணணும். ஆக்டிவிட்டி பண்ணாலே புது நாணம் வளராது. வயசா பழைய ரத்த நாணம் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். அப்ப பிளட் சப்ளை இல்லாதப்ப திடீர்னு வெயிட் போட்டு சின்ன எக்ஸசைஸ் பண்ண வச்சுங்க, டாப்னு ஜிம்ல செத்து போயிட்டாங்க, ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக வச்சுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் காரணம் ஹார்ட் அட்டாக். அதெல்லாம் காரணம்னா அந்த ரத்த நாணம் புதுசா வளர விடுறதே இல்லை. இதனாலதான் லைஃப் எக்ஸ்பென்சி சீக்கிரம் வந்துடும், சீக்கிரம் கம்மியாயிரும். இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரனால ஒபிசிட்டி வந்து நீங்க சீக்கிரமே தடுங்கன்னு ரொம்ப கூவி சொல்லிட்டு இருக்கோம். And overweight and obesity இது ரெண்டுத்துக்குமே இருக்க வித்தியாசம் என்ன டாக்டர்? ஓவர் வெயிட் சொன்ன மாதிரி இந்த 5 இருந்து 10 கிலோ வரைக்கும் தான் ஓவர் வெயிட். அது வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் மாறும். அந்த 10 கிலோக்கு மேல போகதான் ஹார்மோன் எல்லாம் ப்ராப்ளம் வரும். டிசீஸ் ப்ராசஸ் அப்படின்றது ஒபிசிட்டி. ஓவர் வெயிட்ன்றது டிசீஸ் கிடையாது. ஓவர் வெயிட்ன்றது ஜஸ்ட் யுவர் எய்தர் அதிகமா சாப்பிடுறீங்க அல்லது கம்மியா செலவு பண்றீங்க, அவ்வளவுதான். டிசீஸ் ஆகும்போது ஒபிசிட்டி. 10 கிலோக்கு மேல போகும்போது அந்த ஹார்மோன் ப்ராப்ளம், உடம்புல இருக்கிற உறுப்புகள்ல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது அது ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா டாக்டர்? ஓகே, எக்ஸசைஸ் வந்து இட்ஸ் மோர் என்ஹான்சிங் வெயிட் லாஸ். வெயிட் குறைக்கணும்னா ஸ்டேஜ் 1 ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் பண்ணணும். ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கா, இல்ல ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கா, உங்க ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, உங்க மெட்டபாலிக் ரேட் எப்படி இருக்குன்னு பொறுத்து அதை பொறுத்து சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாத்தணும். பேசிக்கா வந்து சாப்பாடை குறைச்சோம்னா, கேலரி குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் வெயிட் குறைய சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஆக்டிவிட்டிஸ் கூட ஜிம் எக்ஸசைஸ் சேர்த்தும் போது, அந்த ஈட்டிங் கூட எக்ஸசைஸ் சேர்த்தும் போது எக்ஸ்ட்ரா ஃபேட் பர்ன் ஆகும்போது ஃபாஸ்டா வெயிட் குறையும். ஸோ குறையிற வெயிட் டயட்டால அதை என்ஹான்ஸ் பண்றது ஆக்டிவிட்டிஸால. மெயின்டெனன்ஸ் சொல்றோம்ல, குறைஞ்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ணோம்னா ஆக்டிவிட்டிஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா குறைஞ்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. 2 மாசம் நான் வெயிட் ஜிம்முக்கு போறேன், ஒரு 10 கிலோ குறைச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறேன், யாராலும் முடியாது. You have to work out. Workout is a must. So obesity-க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு? ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்டேஜ் 1 இஸ் டயட், எக்ஸசைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இது வந்து ஸ்டேஜ் 1னாலும் எல்லா ஸ்டேஜ்லயும் பண்ணி ஆகணும். டயட், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாம பெர்மனண்டா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. இதால பண்ண முடியலையா, எப்ப பண்ண முடியாதுன்னா 10 கிலோக்கு மேல போயிட்டா கொஞ்சம் கஷ்டம். 20-25 கிலோக்கு மேல இன்னும் கொஞ்சம் கஷ்டம். 40 கிலோ மேல போயிட்டா ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் 2 பேர் தான் 100ல சக்சஸ் ஆக முடியும். அப்ப ஸ்டேஜ்ல வந்து வில் ஆட் சம் மெடிசின்ஸ். கூடவே ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா
அதையும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹார்மோன் ப்ராப்ளம் வந்தா அதுக்கு மெடிசன், இல்ல மெடிசன் டு ஹெல்ப் யூ பசியை குறைக்கிறதுக்கு அல்லது உடம்புல இருக்க ஃபேட்டை பர்ன் பண்றதுக்கு, மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மெடிசன்ஸ் கொஞ்சம் இருக்கு. அது ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் வெயிட் குறைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஆக்டிவிட்டிஸ் அண்ட் டயட் பிளஸ் மெடிசன்ஸ். அதுலயும் குறைக்கலாம். தென் நான் சர்ஜிக்கல் மீன்ஸ், நான் சர்ஜிக்கல் மீன்ஸ்னா வயிற்றுல எண்டோஸ்கோப் பலூன் போட்டு உள்ள பெருசு பண்றது, அல்லது there are some places where to do liposuction, tummy tuck, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஒரிஜினலா பாடி கான்டூரிங் சர்ஜரி. உள்ளே இருக்கீங்க, ஒரு பார்ட் அதிகமா இருக்குன்னா அதுக்கு பண்ற சர்ஜரியை வந்து வெயிட் லாஸுக்காக ஆட் பண்ணாங்க. பட் எப்ப ஹெல்ப் பண்ணும்னா அது வந்து வெயிட் லாஸுக்கு பெருசே ஹெல்ப் பண்ணாது. ஆனா இப்போ நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கும், பிரெஸ்ட் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு மென்னுக்கு அப்படின்னா அது லைப்போசக்ஷன் பண்ணி பிரெஸ்ட்டை ஃபிளாட் பண்ணிடலாம். அல்லது லேடிஸ்க்கு வந்து டம்மி பிரச்சனை, டம்மி ஃபிளாட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிரர்ல பாக்குறாங்கல்ல, பாக்குறப்ப they feel happy. அப்ப that will motivate them to lose more. So it is more of a motivation தான் அது than to effectively help you to lose weight. இதையும் மீறி ஒண்ணுமே முடியல, டிசீஸ் ப்ராசஸ் பயங்கரமா, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, இது மாதிரிலாம் இருக்குது, வெயிட்டும் 40 கிலோ 40 கிலோ போயிடுச்சுன்னா then we talk about bariatric surgery. So இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் வச்சிருக்கோம். இதுக்கு நடுவுல வந்து இந்த பாலியோ டயட், கீட்டோ டயட், இந்த கிராஷ் டயட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்தா வெயிட் குறையும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா அதுல வந்து ஃபேட்டோட மசில் லாஸ் இருக்கும். இந்த ஒரு வாரத்துல 7 கிலோ குறையிறது இது வந்து கம்ப்ளீட்லி அன்சைன்டிபிக் வெயிட் லாஸ். ஏன்னா ஃபேட் பொறுத்த வரைக்கும் 2 கிலோக்கு மேல குறைக்கவே முடியாது. 1 கிலோக்கு குறைக்க முடியாது வாரத்துல. 4 கிலோ மிஞ்சி மிஞ்சி போனா 5 கிலோ, அதுக்கு மேல போறது எல்லாமே மசில். ஸோ ஒரு வாரத்துல 7 கிலோ என்னன்னா நான் கார்போஹைட்ரேட் பேஸ்ட் சாப்பாடு சாப்பிட்டு வரும்போது கார்போஹைட்ரேட்ஸ் தான் கேலரிஸ் தேவை, புரோட்டீன் டு பில்ட் தம் ரிப்பேர் செல்ஸ். ஃபேட் வந்து இட் இஸ் சம் கேலரிஸ். ஆனா ஃபேட் எக்ஸஸா சாப்பிட்டீங்கன்னா மோஷன் ஒரு ரொம்ப ஸ்டோரும் ஆகாது. கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஃபார் எனர்ஜி. அது இல்லாம என்ன பண்ணா மசில் வந்து கரைச்சி எடுத்துக்கும். அப்ப யூ லூஸ் த மசில் லாஸ் இஸ் மோர் டிராஸ்டிக். சோ நீங்க 8 கிலோ 10 கிலோ வாரத்துல குறையறாங்க, 10 நாள் குறையறாங்கன்னா அதுல 4 கிலோ மசிலா இருக்கும். ஆனா திருப்பி வெயிட் போடுறீங்கல்ல, மசில் ஏறாது, ஃபேட் தான் ஏறும். ஒவ்வொரு தடையும் பண்றப்பையும் யூ பிகமிங் மோர் அண்ட் மோர் அன்ஹெல்தி. இந்தியன்ஸ் ஆல்ரெடி மசில் மாஸ் கம்மி வெஸ்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணும்போது, அதனால நம்ம எல்லாம் வீக், ஃபுல்லா ஃபேட் வைஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல இது மாதிரி பண்றது அன்ஹெல்தி. நெவர் ஷுட் டூ கீட்டோ டயட் ஆர் பாலியோ டயட். எப்ப பண்ணலாம்னா நான் அடுத்த வாரம் நான் பிகினி போட்டு நான் பீச்ல சுத்தணும், அல்லது எனக்கு கல்யாணம் இருக்குது ஒரு மாசத்துல, அப்ப மட்டும்தான் பண்ணணும். நான் வெயிட் லாஸ் பெர்மனண்டா வெயிட் லாஸ் பண்ணு இதெல்லாம் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா கடைசி வரைக்கும் போக முடியாது. அன்ஹெல்தி, கிட்னி ப்ராப்ளம்ஸ், நியூட்ரிஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் கீதா மேம், வெல்கம். உங்களோட பேஷண்ட். சோ எப்படி வந்து நீங்க டாக்டர் மீட் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் இந்த வெயிட் லாஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே என்னோட இது இருந்தது. ஏன்னா நான் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஒரு ஜீரோ மூமெண்ட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன். ஐ வாஸ் இன்க்ரீசிங், மை வெயிட் வாஸ் இன்க்ரீசிங், நார்மலா ஒரு இன்க்ரீசிங் ஃபேஸ்லயே இருந்தது. அதனால நான் வந்து ஒரு திங்கிங் எங்களுக்கு இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ டென்ட் ஹாவ் அ குட் கைடன்ஸ். ஈவன் my family doctors, nobody suggested me the right path. They didn't guide me properly. Even they were scared. Because usually I was an active person, though I was not to know, but அதான் சொல்ற இடுப்புக்கு மேல நான் ரொம்ப ஆக்டிவா பேசி சிரிச்சிட்டு ஹாப்பியான ஒரு மாதிரி எனக்கு வந்து என்னோட இதெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன். ஒரு மாதிரி நல்லா ஒரு இருப்பேன், ரொம்ப பெப்பியா ரொம்ப ஜாலியா இருந்துருவேன். இது உட்காந்து பேசி யார்கிட்டயா ஜாலியா இருக்கு வந்துருவேன். அதனால சரி நான் வந்து கேட்பேன், வந்து ஏமா இப்படி இருக்கு இது மாதிரி பண்ணேன். சரி நான் என்ன பண்றது, நீங்களே எனக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்களேன் அப்படின்னு நான் கேட்டா அவங்க சொல்லுவாங்க உடனே வந்து பண்ணலாம், ரிஸ்க் இருக்குமா, ஏன் நீ தான் நல்லா இருக்கியே பாத்துக்கலாம் அப்படின்னு. ஈவன் இந்த டாக்டர்ஸ் ஸ்டார்ட் அப்ப எங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அப்புறம் அனதர் திங், இது மாதிரி நாங்க வந்து சரி இல்ல நம்ம ஏதாவது சீரியஸா ட்ரை பண்ணுவோம் ஒரு இது பண்ணும்போது, அனதர் திங் மீடியா, இது ஏதாவது இந்த ஒரு கேஸ்ல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஏதாவது ஒண்ணு வந்திருக்கணும், அதை வந்து மீடியா வந்து ஒரு பெரிய பப்ளிசைஸ் பண்ணி இந்த வெயிட் லாஸ் சர்ஜரினால போயிட்டாங்க அப்படின்னு ஒரு இது வரும்போது ஒரு பயம் வந்துடும். சோ ஃபேமிலியில என்ன பண்ணுவாங்க, எனிவே யூ ஆர் டூயிங் யுவர் ஒர்க், அதனால நீ ஒரு இப்ப எங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும், நீ போகாத அப்படின்ற மாதிரியே ஒரு இது வந்தது. அது ஒரு இதனால fortunately I had some gynecology problem. I went to my gynecologist for that. அது வந்து 20 years back என்னோட சன்னோட இது அவங்க பார்த்தாங்க. அவங்க she knows me very well.
அவங்க சொன்னாங்க, கீதா நீ குண்டுதான் எப்போதுமே, ஆனா நீ இப்படி இருந்தது இல்ல. அவங்களுக்கு எனக்கு தெரியும், மை டெலிவரி வாஸ் நார்மல். அப்பவே எல்லாரும் வந்து ஏன்னா நான் ரொம்ப ஆக்டிவ், நான் ரொம்ப எப்போதுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். நீ இப்படி இருந்தது இல்லையே, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியல டாக்டர், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் நீங்க குண்டா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு ராங் தாட். உங்களுக்கு என்ன டயட் டிப்ஸ் வேணும் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எதுக்கு எவ்வளவு வெயிட் போடுவோம். பிகாஸ் we know by experience. நீங்க தான் உங்களுக்கு எல்லாம் பார்த்தது உங்களுக்கு சொன்னா தெரியும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஏன்னா சாப்பிட்டா இது சாப்பிட்டா இவ்வளவு ஹெவியா இருக்கும், சாப்பிட ஆனா எனக்கு குறையல, அவ்வளவுதான். பட் ஐ நோ வி நோ எவ்ரிதிங். எது சாப்பிட்டா எது குண்டா எது ஹெவியா இருக்கும், நமக்கு இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடாம இருந்தா நமக்கு இந்த நல்லவே பண்ணலாம் அப்படிங்கறதுலாம் எங்களுக்கு தெரியும். பட் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. we had some problem, இது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. it doesn't mean that we are simply putting on weight by eating. It is not so. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் டாக்டர் எனக்கு நான் லாஸ்ட் 10 இயர்ஸா நினைச்சிட்டு இருக்கேன். பட் 5 இயர்ஸ்லயே விக்ரஸா நான் வந்து இதை பண்ணிக்கணும் எப்படியாவது. பட் இது மாதிரி எனக்கு ஒரு நெகட்டிவ் இது வருதுங்கிறதுனால எல்லாருமே பயப்படுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க எனக்கு வந்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முதல் நாள் நான் சொல்லிட்டு, அன்னைக்கு சண்டே சொல்லிட்டு நான் வந்து சரிக்கிட்ட நான் பாக்குறேன், நான் உனக்கு இது பண்றேன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் டே அவங்க வந்து சொன்னாங்க, நீ வந்து டாக்டர் ராஜ் பைனிப்பன் அப்போலோ நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஷி டோல்ட் மீ. தென் நாங்க ஒரு குடும்பமா அப்போலோக்கு வந்து படையெடுத்து சென்றோம். the moment we saw டாக்டர், அப்போ அவர் டாக்டர் சொன்னார் என்கிட்ட வந்து கேட்டேன், நம்ம வந்து ரிஸ்க் இருக்கா டாக்டர் அப்படின்னு சொன்னேன். பட் the way he told, the first இருக்குமா ரிஸ்க், பட் the word I remember each and every word what he told இருக்கு. பட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட் ரிஸ்க். ஐ வில் டேக். அது யார் சொல்லுவா? that hope. he very positive, he was very positive. நாங்க எங்க ஃபேமிலியே ஓகே we are proceeding. Immediately we proceeded. We didn't have any second thought. Very second, yes we are going, we are proceeding, we have done with that. செகண்ட் கொஸ்டின், டாக்டர் உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கா? நான் பாத்துக்கிறேன், நீ ஏமா கவலைப்படுற. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு இதுவே இல்லை. எங்க அம்மா தான் அழுதாங்க, இவளை நம்பிதான் நாங்க எல்லாரும் இருக்கோம். எனக்கு தெரியுமா, நம்ம வாஸ் வெரி பாசிட்டிவ். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு யோசனை கூட நான் வந்து ஐ வெண்ட் வித் த கிளீன் மைண்ட். நான் ஒரு நெட்டை பார்த்து இது இந்த சர்ஜரினா என்ன, இதுல என்ன பண்ண எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. எல்லாரும் first thing I did was I didn't tell anybody that I am undergoing operation, because everyone will come and tell me இதுவா பண்ற அப்படின்னு. இப்ப கூட வந்து நீ வெயிட் ரிடக்ஷன் ஏதோ பண்ணிட்டு இருக்க போல இருக்கு, ஆனா இந்த வெயிட் லாஸ் சர்ஜரி மட்டும் பண்ணிக்காத அப்படியா, சரி. அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன். இப்போ ஒரு எஜுகேட்டட் பர்சன் சொன்னா நம்ம அவங்க கிட்ட சொல்லலாம், அண்டர்ஸ்டாண்ட். ஒரு இவங்க சொன்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் பிஃபோர் சர்ஜரி ஃபர்ஸ்ட் திங் I did was I didn't tell anything, because I don't want to get any negative thing to come into my mind. But I was very positive. Everything went on very well. I really that Sunday admit on Monday surgery went on well. Doctor gave me concurrence to discharge, and he told me Monday operation, if everything went on well, Tuesday you can he told, but only my cardiologist, he is also a super person. He told me, your BP has come down drastically. I am afraid only for my sake you be here for one more day. He told me. So only for this I was on Wednesday I came back home. I was doing my work very normally. I took a leave for 1 month, but before that itself I joined duty. I'm super fine. I'm very happy. I'm very energetic and enthusiastic. That is so reflecting happy on your face. And what kind of procedure you underwent? The mini gastric bypass surgery. And it went on super not good. Even no scar. I have to search on my body where the surgery was. Wonderful, doctor. Usually when இவங்க சொன்ன மாதிரி the weight loss surgery அப்படினால ஒரு perception இருக்கு, very risky. ஐயோ இது வந்து it's not going to happen அப்படிங்கற மாதிரி ஒரு misconception இருக்கு. So the only risk factors இருக்கா? Okay. Risk factor வந்து பாத்தீங்கன்னா being obese, they come under anesthesia risk பாத்தீங்கன்னா 4 stage சொல்லுவோம். Straight away they come under stage 3. So 1 is normal, 2 is little bit risk, 3 is high risk, 4 is cause of chance of death also is there. Straight away in class 3. So that high risk in anesthesia is always there. ஆனா அதை prepare பண்ணோம்னா you can bring it down to as good as 1 or 2. அந்த ப்ரிப்பரேஷன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பரேஷன்னா ப்ரிப்பேர்
லங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், ஹார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், லிவர் ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டெஸ்டைன் ப்ரிப்பேர் பண்ணணும், உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் எடுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுனா சர்ஜரி பிகம்ஸ் சிம்பிளர், ரெக்கவரி பிகம்ஸ் ஃபாஸ்டர். ரெண்டாவது சர்ஜரி டைம். நியூவா பண்றவங்க வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் பண்ணாங்கன்னா ரிஸ்க் அதிகம். இப்போ நாங்கெல்லாம் இப்போ ஸ்லீவ் ஆப்ரேஷன் 20 நிமிஷம், இது வந்து 1 மணி நேரம். ஸோ இட் இஸ் ஹெர்னியா ஆப்ரேஷன் மட்டும் நம்ம முடிச்சிடுவோம். பக்கத்து தாட்டில் ஹெர்னியா இருப்பாங்க, நம்ம இந்த பேரியாட்ரிக் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக பேரியாட்ரிக் மட்டுமே கான்சென்ட் பண்ணதுனால, வி டே இன் அண்ட் டே அவுட் இதே பண்ணுறதுனால வி பிகம் மாஸ்டர்ஸ் இன் திஸ். ப்ளஸ் என்ன டைப் ஆஃப் சர்ஜரி இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து பைபாஸ் தேவை, இவங்களுக்கு ஸ்லீப் பண்ணோம்னா ஷி வில் லூஸ் 30-40 kilos. ஷி வில் நாட் பி வெரி ஹாப்பி வித் வெயிட் லாஸ். ஒன்று திருப்பி வெயிட் ரீகெயின் சான்ஸ் இருக்கு. இப்போ பிபி இருந்துச்சு, பிபி இல்லாமல் இருக்கு, அந்த பிபி சான்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது மாதிரி கரெக்டான சர்ஜரி பண்ணணும், கரெக்டான ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா இந்த ரிஸ்க் கேன் பி ரெடியூஸ்ட் பை 80%. இது இல்லாமல் பண்ணோம்னா ஹை ரிஸ்க் இருக்கு. அதனால தான் ஒரு வெல் எக்யூப்ட் சென்டர், வெல் ட்ரெயின்டு டீம், ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த டிரான்ஸ்பிளான்ட் சொல்றாங்களா, இப்போ கிட்னி வந்து நெஃப்ரெக்டமின்ற ஒரு இது இருக்கு. கிட்னியை சாதாரணமாக டிசீஸ்க்கு ரிமூவ் பண்றது வேற, அதுவே டிரான்ஸ்பிளான்ட் ரிமூவ் பண்றது வேற ப்ராசஸ். அது ஒரு ஹியூஜ் ப்ராசஸ். அதே மாதிரி பேரியாட்ரிக் இட் இஸ் ஆபரேஷன் இன் இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்டொமக். ஆனா இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுனாதான் அந்த ரிஸ்க் குறைக்க முடியும். தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். சின்ன சின்ன சென்டர் நியூவா ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கு. And she is very happy with the outcome and she seems to be very satisfied. So you tell me, as a patient, நீங்க எப்படி அவங்க பாக்குறீங்க after the surgery? Okay, so first time வந்தப்ப ஒரு 6 பேர் தான் நினைக்கிறேன் ஃபேமிலில வந்து. எங்க ஃபேமிலியில அவதான் எல்லாம், அவ இல்லாம எதுவுமே நடக்காது, அதனால நீங்க அதை யோசிச்சு நீங்க டாக்டர் டிசைட் பண்ணி டாக்டர்னு எல்லாம் சொன்னாங்க. Risk, everything is there. We will try to make sure everything is alright. Even if problem is, we know how to tackle it. So we will make sure that she is safe. That is the promise what we can give. Risk வராது சொல்ல முடியாது, வர ரிஸ்க் நாங்க மேனேஜ் பண்ணி காமிக்கிறோம்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் சொன்னோடனே தே வெயிட். அது 10 வருஷமா வெயிட் பண்றோம் போயிட்டு போன ஒரு 2 நாள்ல போன் பண்ணி நாங்க பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அட்வான்டேஜ் என்ன மாபிலிட்டி செட்ல, எவ்வளவுக்குள்ள குண்டாவீங்களோ அவ்வளவுக்குள்ள பெயின் சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிரும் சர்ஜரி பண்ணணும், லேப்ராஸ்கோபி பண்ணோம்னா. சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெயின் ஃப்ரீ ஆபரேஷன். இவங்க வந்து ஆபரேஷன் பண்ணி வலிக்குதுன்றது தெரியாது, ஏன்னா ஃபேட் செல்ஸ் அவ்வளவு அதிகமா இருக்கனால குஷன். சோ பெயின் வில் பி லீஸ்ட். இதுவே ஒல்லி எனக்கெல்லாம் பண்ணோம்னா வலிக்கும், உங்களை பண்ணா வலிக்கும், அவங்களுக்கு பண்ணா வலி கம்மியா இருக்கும். சோ the more you become obese, the more lesser your pain is after surgery. So recovery is faster. ஆனா push பண்ணி she pushed herself. ஏன்னா முதல்ல ஆக்டிவ்னால she pushed and walked around and diet எல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி she became very comfortable. இன்னைக்கு வரைக்கும் she never complained anything. வந்தாங்கன்னா இவ்வளவு வெயிட் குறைச்ச டாக்டர், ஐ எம் சூப்பர் ஹாப்பி டாக்டர், தேங்க்யூ டாக்டர், என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்றேன், அவ்வளவுதான். அப்படிதான் ஓடிட்டு ஒரு வருஷமா நோ கம்ப்ளைண்ட். சோ 194, 95 இருந்தாங்க, இப்போ 130 something, 61 kilos in a year's time. And she will lose more. I promised her. No, I promised her she will be around 89. Oh, wonderful. So 100 kilos குறைச்சு கொடுக்கறேன்னு சொல்லுங்க. Super doctor. இப்போ வந்து அதிகமா போயிட்டு இருக்க பிசினஸ் பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ், ஜிம் இதுதான். பிகாஸ் எல்லாருக்குமே எப்படியாச்சும் வெயிட் லூஸ் பண்ண, எஸ்பெஷலி மதர்ஸ் அண்ட் விமன் ஆஃப்டர் சைல்ட் பர்த் அவங்களுக்கு இந்த வெயிட் அப்படிங்கிறது அதிகமாயிடுது. சோ குவிக் ஒரு டிப், வாட் ஆர் தி திங்ஸ் we are supposed to follow? Okay, see, first thing first is நம்ம உடம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். There are so many factors for obesity. எல்லாரும் நினைக்கிறாங்க டயட்டை குறைச்சா போதும், எக்ஸசைஸ் பண்ணா போதும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்றது இல்லை, டயட் சாப்பிடுறது. அது வந்து ஒன் ஆஃப் த 7 reasons. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி வாழன்றது ஒன்று, பிளஸ் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ், தென் வி ஹேவ் மெடிசின்ஸ் வாட் வி டேக். ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்ன காரணங்கள்னு முதல்ல சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும். பிளஸ் பாடி கம்போசிஷன் சொல்லுவோம். அதாவது பாடி வந்து உங்க பாடி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி செலவு பண்ணுது, எவ்வளவு கேலரி உள்ள போகுது, எவ்வளவு கேலரி வெளியே வருது, எவ்வளவு ஃபேட் இருக்கு, எவ்வளவு மசில் இருக்கு, எவ்வளவு வாட்டர் இருக்கு, எவ்வளவு மினரல்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பாடி கம்போசிஷன் அனாலிசிஸ்னு ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் அனாலிசிஸ் பண்ணோம்னா கிளீனா தெரிஞ்சிடும். அதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட். அதாவது சில பேருக்கு வந்து டயட்டை குறைக்கணும், ரொம்ப மைல்ட் எக்ஸசைஸ் பண்ணா போதும். சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும், டயட்டை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சில பேருக்கு மெடிசின்ஸ் தேவைப்படும், ஹார்மோன் ப்ராப்ளம் இல்லை. சில பேருக்கு வந்து வெயிட் லாஸுக்கு மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியா இருக்கும், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம கூட மெடிசன் தர மாதிரி இருக்கும். யாருக்கு என்ன எப்படின்னு அதை ஒரு ஒரு பிளான் டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ கோ டு த நியூட்ரிஷனிஸ்ட், கோ டு த ஜிம் அண்ட் ஒர்க் அவுட் ஆன் தோஸ் பேசிஸ்.
அப்பதான் வெயிட் குறைக்க முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 97% failure in weight loss, only 3% success beyond 10 kilos. 10 kilos கீழே போனா ஒரு 70% people fail, 30% succeed. இது என்ன ஆகுதுன்னா வித் chronological ஏஜ் அதிகமாக உடம்புல இருக்கிற ஃபேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் தி நார்மல் லைஃப் ஸ்டைல். மசில் மாஸ் குறையும். ஸோ வெயிட் ஏஜ் ஆக ஆக ஈவன் மோர் டிஃபிகல்ட். ஸோ அந்த ஏஜுக்கு ஏற்றாப்புல ஆக்டிவிட்டிஸை மாற்றணும். ஸோ எல்லாமே சயின்டிஃபிக்கா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணா வெயிட்டை குறைக்க முடியாதுன்னு யாருமே கிடையாது. பட் அதுலயுமே ஒரு ஸ்டேஜ் இருக்கு. மார்பிட் ஒபிசிட்டி பண்ண சொன்னா அவங்களுக்கு வெயிட் குறைக்கலாம், ஆனா மற்ற பசங்க இருக்கும். இப்ப நீ ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு போய் 120 கிலோ இருக்காங்க, நீ சிவியரா இருக்கு, டெய்லி போய் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணா எங்க பண்ணுவாங்க? முடியாது அவங்க கிட்ட. ஸோ அது மாதிரி சில பேருக்கு வந்து தைராய்டு இருக்கும், சுகர் இருக்கும். நீங்க போய் அவங்க சாப்பிடாதுன்னு சொன்னா வச்சுங்களேன், அவங்களுக்கு சுகர் மாத்திரை போடணும், இன்ஜெக்ஷன் போடணும், அவங்க சாப்பிடாம போட்டா பிரச்சனை வரும், ஹைப்போகிளைசிமியா. அது மாதிரி நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம் டிசீஸ் ப்ராசஸ்ல இருந்தா அவங்களால கஷ்டம், முடியாது. பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, போஸ்ட் மெனோபாசல்ல வெயிட் போடணும். ஸோ தெர் ஆர் ஸ்டேஜஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெய்லமேட். ஒவ்வொருத்தரும் பாடியும் வேற வேற, ஒவ்வொருத்தருக்கும் ட்ரீட்மெண்ட் வேற வேற. அதை தெரிஞ்சிட்டோம்னா everybody can help themselves to lose weight either by lifestyle changes, medicines or surgery depending upon what suits them. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு ட்ரையலுமே 6 மாசம் தான். 6 மாசம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. யூ சேஞ்ச் யுவர் ட்ரீட்மெண்ட் பண்ணு. அது பண்றது இல்ல. அவனும் 2 வருஷமா ட்ரை பண்ண டாக்டர், வெயிட்லயே குறை மாதிரி டாக்டர்னா 6 மாசமா ட்ரை பண்ண கூட மாத்தணும். In the pattern. Exactly. Wonderful. Thank you so much, doctor. Wonderful, really inspiring. நீங்க வந்து இவ்ளோ ஹாப்பியா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. Thank you so much, doctor. No problem. Thank you so much.